நம்முடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே வரவேற்று நம்முடைய மேல்நிலைப் பள்ளிக்கும் அடுத்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அங்கேயும் பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள். ஆகவே மிக சீக்கிரமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுருக்கமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே தெரிவித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னர் இந்த எஸ்எம்சி என்பது, அதாவது பள்ளி மேலாண்மை குழு என்பது, நம்முடைய பள்ளியையும் கல்வியையும் நம்முடைய ஊரில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் நல்ல முறையிலே கல்வி கற்பதற்காகவும் பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்காகவும் கற்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்முடைய பள்ளிக்கு கொண்டு வந்து கற்க வைப்பதற்காகவும் பள்ளிக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை அரசாங்கத்திடமிருந்தும் பொதுநலவாதிகளிடமிருந்தும் பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் இந்த எஸ்எம்சி என்கிற ஒரு பள்ளி மேலாண்மை குழு அமைப்பு. இது கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் கொண்டவர்கள் இந்த குழுவிலே தாங்களாக வந்து இணைந்து பள்ளிக்கும் பள்ளியினுடைய மாணவிகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இதில் இணைந்து அனைவரும் அந்த எந்த பொறுப்பை ஏற்கிறோமோ அந்த பொறுப்பை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் முன் வர வேண்டும். நான் இல்லை நீ இல்லை அப்படின்னு ஒதுங்காம நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு வரணும். போட்டி பொறாமைங்க எதில் இருக்குன்னா நன்மையை செய்யக்கூடிய காரியத்தில் இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் வேற எதுல இல்லாம போட்டி பொறாமைகள் இருக்கிறது. நன்மையை செய்யக்கூடிய இந்த காரியத்திலே அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இது ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அழிவு சந்தித்து ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிராமங்கள் தரைமட்டமாகிவிட்டது. அங்கே வாழ்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அழிந்து மண்ணோடி மண்ணாகிவிட்டார்கள். தோண்ட தோண்ட புதையல்கள் போல பிணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை 1000 பேர் அதில் இன்னும் இறந்து கிடப்பார்கள் என்று அரசாங்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அங்கிருந்து பிழைத்திருப்பவர்கள் கிட்டத்தட்ட 5000 10,000 பேர் நிராயுத பாணிகளாக எதுவுமே இல்லாமல் தன்னுடைய அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, தான் வாழ்ந்த வீடு, சொத்து, சுகம், நேற்று வரை அனுபவித்து வந்த அத்தனை கார் போன்ற எல்லாத்தையும் இழந்துட்டான். எதுவுமே இல்லை, நிராயுத பாணியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இனி வரக்கூடிய காலத்தை அவன் கழிக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இந்த கல்வி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கும். படித்தவன் மட்டும் எப்படியாவது பிழைத்துக் கொள்வான். எதையாவது ஒரு தொழிலை செய்து ஏதாவது ஒரு வருமானத்தை ஈட்டு எப்படியாவது இல்லைன்னா பல பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துக்குவான். ஏன்னா அவன் அப்படி வாழ்ந்திருப்பான். அப்படி வாழ்ந்தவன் அவன் தலை ஈடாக அவனுடைய நிலை மாறிவிட்டால் தற்கொலை செய்து கொண்டு சாவதை தவிர ஒரு வழி கிடையாது. ஆக இந்த கல்வி என்பது எந்த நிலையிலும் நம்மை தூக்கிவிடும். எங்க வேண்டுமானாலும் போய் பிழைத்துக் கொள்ளலாம். அதனால பெற்றோர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் நம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட இந்த கல்வியால் அவர்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். எந்த காலத்திலும் பிழைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய தகப்பனார் என்னை படிக்க வைத்தார், என்னுடைய தாயார் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார் என்ற ஒரு நிலைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த வேண்டும். அதனால அதே போன்று மிகுந்த கண்காணிப்புடன், என இப்போ பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் மிக மோசமாக இருக்கிறது. நவீன யுகத்திலே செல்போன் போன்ற தவிர போதை பழக்க வழக்கங்களும் கூட இன்றைக்கு இள வயதிலேயே 10 வயதிலேயே ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கெல்லாம் வெளியில, ஆண்கள் பெரும்பாலும் வெளியில போக முடியல. வெளியில போயிட்டு 5 மணி நேரம் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள 25 போன் வந்துடுது. வீட்டுல இருந்து எங்க இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சா எங்க இருக்கீங்க, காமன் நேரம் கழிச்சா எங்க இருக்கீங்க. ஆனா பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல. நீங்க பிள்ளைகளை கவனிங்க. நாங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் வீட்டுக்கு தான் வந்து அடைஞ்சாகணும். ஆனா பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு பிள்ளை எங்க போறான், எங்க வாரான், என்ன செய்யறான், யாரு கூட சேர்றான், யாரு கூட சுத்துறான், எங்க என்னென்ன பண்றான் அப்படிங்கிற எந்த விஷயமே தாய் தகப்பனுக்கு தெரியாம இருக்கு. அதனால தயவு செய்து மற்றவர்கள் ஏதாவது உங்களுடைய பிள்ளைகளை குறை சொன்னால் அதை உடனடியாக எடுத்து ஏன் பிள்ளை அப்படி கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் தன் குஞ்சு பெண் குஞ்சு தான் இருந்தாலும் எதையாவது சொல்லும் பொழுது உடனடியாக கவனத்தில் எடுத்து அவர்களை திருத்தி நல்வழிக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது.
அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, ஒழுக்கமான பிள்ளைகளாக, கல்விமான்களாக, இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.